வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் முடிந்தது தேர்தல் வாக்குப்பதிவு. வெளியான முக்கியமான தகவல் ஸ்டாலின் அதிர்ச்சி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. என்னதான் தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அடுத்தடுத்து இருந்து கொண்டிருந்தாலும் கூட அவருக்கு பார்த்திங்கன்னா வாக்கு பார்த்திங்கன்னா பதிவுக்கு அன்று நேரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்த்திங்கன்னா உளவுத்துறை மூலமாகவோ அவருக்கு இருக்கக்கூடிய முக்கிய அங்கங்கள் கூட இருக்கக்கூடிய தகவல்கள் மூலமாகவோ வாக்குப்பதிவுகள் யாருக்கு சாதகமாக எப்படி போயிட்டுருக்கு கல நிலவரங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் ஒரு பர்சன்டேஜை பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. அதை நம்மளுடைய பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களுடைய அணிக்கு எந்த அளவிற்கு வாக்குகள் வரப்போகிறது, எந்த சதவீதத்தில் எவ்வளோ பார்த்திங்கன்னா தொகுதிகளை மெஜாரிட்டியை பார்த்திங்கன்னா கையில் எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியப்படாமல் இருக்கிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா என்னதான் பார்த்திங்கன்னா பெரும் வாரியாக இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து கட்சிகள் பார்த்திங்கன்னா தீவிரமான போட்டிகளும் அவர்களுக்கான ஆதரவும் தீவிரமாக இருக்குது. ஓகேங்களா, அதிமுக திமுகன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட மாற்று கட்சியாக நாம் தமிழர் கட்சி என்றது உருப்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த கட்சியில் பார்த்திங்கன்னா ஓட்டு போடுவாங்களா, அதெல்லாம் பிரச்சாரம் சரியா இல்லை, தலைவர் சரியாக பார்த்திங்கன்னா தொகுதிகளுக்கு வரல, அதெல்லாம் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கின்ற ஒரு கட்சிக்கு தான் பார்த்திங்கன்னா இளைஞ பெருமக்கள் பார்த்திங்கன்னா வாக்குகளை செலுத்தியிருப்பதாகவும் ஒரு சில கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் நிலை என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லிக்கொண்டு மாற்றத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் நம்மளுடைய பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைகள். இதனால் நம்மளுடைய திமுகவில் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்கள் திமுக மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை மேற்கொண்டார். அப்பொழுது தேர்தலில் சரியாக வேலை செய்யவில்லை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு பதவி பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பறிக்கப்படும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காராம். ஏன்னா பார்த்திங்கன்னா தற்போது தேர்தலில் வேலை செய்யாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா லிஸ்ட்டை திமுக தலைமை கேட்டுள்ளதாகவும் இதில் பார்த்திங்கன்னா சிலர் பதவி நீக்கம் பார்த்திங்கன்னா செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அதனாலே பல வாக்குகள் சிக்கலாக இருக்கிறது அப்படின்றதையும் குறிப்பிட்டதாகவும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.